ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நே தன்னின் படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேசரத்தினமாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. உபதேச ரத்தின மாலையோட பதவுரை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் எளிய விளக்குறையும் கூட பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா மாமுனிகள் நம்மளுக்கு புரியுற மாதிரி வெண்பாவில் அமைச்சாலுமே ஒரு ஒரு வார்த்தையுமே ரொம்ப அழகா புரியுற மாதிரிதான் எழுதியிருக்கார். அதுக்கு ரொம்ப அழகா வி.வி. அனந்தராச்சார் சுவாமியோட பதவுரை அன்வைச்சுன்னு வரும். நம்ம 13 பாசுரங்கள் அன்வைச்சாச்சு. இதுல ஒரு கிரமமா மணவாள மாமுனிகள் ஆரம்பிச்சது என்னமோ ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்ற ஒரு மகத்தான கிரந்தம் பிள்ளை லோகாச்சாரியார் அவரோட அந்த கிரந்தத்திலேருந்து சுவையான விஷயங்கள் அர்த்தங்கள்லாம் எடுத்துன்னு இதுல சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டு பேக் ட்ராக் பண்ணிட்டே இருக்கார். ஸ்ரீவச்சன பூஷணம்னா பிள்ளை லோகாச்சாரியார் பத்தி சாதிக்கணும், பிள்ளை லோகாச்சாரியர்னா ஆச்சாரியர்கள் பரம்பரை பத்தி சாதிக்கணும், அதுக்கு முன்னாடி ஆழ்வார் பரம்பரை பத்தி சாதிக்கணும். அந்த மாதிரி ஒண்ணு பேக் ட்ராக் பண்ணிட்டே வந்தேன்னாக்க இப்ப எப்படி அப்புறம் மாமுனிகளுக்கு ஒரு கிரமம் ஒரு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆழ்வார்கள்லாம் ஃபர்ஸ்ட் யார் யாரு, எப்படி அவதரிச்சா, அவ அவதரிச்ச மாசங்கள் என்ன, அதுல முதல் ஆழ்வார்கள் அவளோட ஏன் முதல் ஆழ்வார்கள்னு பேரு, ஏன் இந்த மாசங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு ஏற்றம் என்ன அவ பண்ணிருக்கா, அப்புறம் அதுக்கு நடுவுல அதுக்கப்புறம் நம்மாழ்வார் வந்துடணும் இல்லையா, அப்புறம் ரொம்ப அழகா திருவாய்மொழிக்கான வியாக்கியானங்கள்லாம் என்ன, இப்போ அதுதான் பார்க்க போறோம் நம்ம. சோ 10 பாசுரங்கள் 13 பாசுரங்கள் இது வரைக்கும் ஆயிருக்கு. So Manamala Mamunigal wants to talk about Srivachana Bhushanam, which is the most divine grantham that any Sri Vaishnava can get to, and it's the ultimate truth is Acharyan Tiruvadigalai Tanjam. We have to, whether we reach Emberuman or not, the first step and also the final step is only Acharyan Tiruvadigal. That is the truth that Mamunigal wants to convey from Pillai Lokacharya's Grantham. But instead of going straight to the crux, Mamunigal wants to set the context straight. So he has to talk about that Grantham. If he has to talk about that Grantham, he has to tell who wrote the Grantham, which is Pillai Lokacharya. So he's an Acharya. You have to talk about the Acharya Parampara. Before Acharyas, there were Alvars. You have to talk about Alvars, what Alvars did. So that's how this Grantham, this Divya Pravannam is structured. And we have already seen about 13 Pasurams, where all Alvars have come, almost all Alvars have come so far. 13th was Masi Punar Pusam, which is Kulasekara Perumal, Mandande irukar, Kulasekara Perumaloda, Dirnakshatram, Mandande irukku. இப்போ மாசியில இருக்கோம் நம்ம. அடுத்தது அழகா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, அதுக்காக இவரை பிடிச்சு அடுத்தவாளை பிடிக்கலன்னு இல்ல, நம்மாழ்வாருக்குள்ளேயே எல்லா ஆழ்வார்களும் ஐக்கியம் இல்லையா, நம்மாழ்வாரு கூட அங்கமாவே அங்கங்களாவே ஆயிடுறாவா, இவர் அங்கியா இருக்கார். அதனால ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகர்கின்றேன், சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் அவதரித்த நாள். டாக்ஸ் அபவுட் நம்மாழ்வார்ஸ் திரு அவதாரம், நம்மாழ்வார்ஸ் இன்கார்னேஷன். ஏர் அழகு, ஆர் பொருந்திய, வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தின் ஏற்றத்தை வைபவத்தை பாரோர் பூமியில் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும்படி பகருகின்றேன், சொல்லுகின்றேன். நிறைய இந்த வார்த்தைகள் ரிப்பீட்டடா வரும். கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்க்கலாம். அதாவது சீர் வைபவம், ஆறும் நிறைந்திருக்கிற, வேதங்களை தமிழ் பாஷையில் அருளி செய்த மெய்யன் மெய்மை உடையவரான, எழில் அழகிய, குருகை திருக்குறுகூருக்கு நாதன் நாயகரான நம்மாழ்வார் அவதரித்த திருவவதாரம் செய்த நாளாகும். ஏனைய ஆழ்வார்களை தனக்கு அவயவமாக கொண்டு திருவாய்மொழி மூலமாக வேதாந்த அர்த்தங்களை எளிய தமிழில் வெளியிட்ட நம்மாழ்வார் அவதரித்த வைகாசி விசாக நன்னாளான இவ்வுலகத்தவர்கள் நன்னாளை நன்றாக அறியும்படியை கொண்டாடுகிறார்.
சீர்மை பொருந்திய வைகாசி விசாகத்தின் பெருமையை இவ்வுலகத்தவர்கள் நன்றாக அறியும்படி சொல்லுகின்றேன். சீர்மை பொருந்திய வேதத்தின் அர்த்தங்களை அழகிய தமிழ் மொழியில் அருளி செய்த உண்மையாளரான அழகிய திருக்குருகூரின் தலைவரான நம்மாழ்வார் அவதரித்த நாள். மெய்யன் என்றால் உள்ளதை உள்ளபடி நேர்மையுடன் பேசக்கூடியவர். He talks only what is right and also what is just. Whatever is there, he says. So, whatever comes out of Nammalvar's Tiruvai, or the mouth, is divine, is Vedam itself. வேதத்துக்கு சீர்மையாவது அப்பௌருஷேயம், யாராலும் இயற்றப்படாதது, நித்தியம் எப்பொழுதும் இருப்பது, ஸ்வத பிரமாணம்னா தானே தனக்கு ஆதாரம். There is no root to வேதம். You cannot search வேதத்தோட ரூட்ஸ். நம்ம சிலது சேதிக்கிறதுக்கு வேதத்துல போய் ரூட்ஸ் தேடலாம், வேதத்துக்கே ரூட் தேட முடியாது. மேலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூப ரூப குணங்களையே பேசுவதாக இருப்பதும் ஒரு முக்கியமான சீர்மை. வேதத்தை தமிழ் செய்வது என்றால் வேதாந்தத்தின் தாத்பரியங்களை தமிழ் மொழியில் தன் 4 பிரபந்தங்களை, என்ன பிரபந்தங்கள்? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி மூலமாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி அருளி செய்தார். சோ திருவிருத்தம் இஸ் ரிக்வேதா, திருவாசிரியம் யஜுர்வேதா, பெரிய திருவந்தாதி அதர்வண வேதம், நம்ம சேவிக்கிற திருவாய்மொழி இப்போ சாம வேதம். அதுதான் சாம வேதம்னா பரமபதத்துல ஓதிண்டே காஹு ஆகுன்னு நித்தியசூரிகள்லாம். மாமுனிகள் celebrates the Vaikasi Vishakam star on which Nammalvar incarnated. Vedas have some beautiful qualities, and those Vedas are literally not just translated with a lot of inner meaning through Nammalvar's 4 Divya Prabandhangals, Thiruviruttam, Thiruvasiriyam, Periya Thiruvandadi and Thiruvaimozhi. And that's what Mamunigal talks about in this Pashanam. Next is Undo Vaikasi Vishagatthukku opporu naal, Undo Shadagoparkku opporuvar, Undo Thiruvaimozhikku oppu, Tengurugaikku Undo Oruval Tanil Okkumur. So he talks about the Avatar day and that it cannot be paralleled. It is unparalleled. நம்மாழ்வார் அவர் திருவாக்கும் திருநாளும் ஒப்பற்றவை என்று கூறுதல். வைகாசி விசாகத்துக்கு, வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்துக்கு ஒப்பு சமானமாக ஒரு நாள் ஒரு தினமானது உண்டோ. ஷடகோபருக்கு நம்மாழ்வாருக்கு சமமான ஒருவர் உண்டோ, திருவாய்மொழிக்கு சமமானவர். அது மாதிரி ஒன்னொன்னுக்கு எதுக்குமே ஈடு, there is no parallel that we can draw இல்லையா? அதுதான் இங்க காமிக்கிறார். எதுவுமே கிடையாதுன்னு அவரும் சொல்ற. இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். முப்பொறியூட்டி திருநாள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? 3 different things. அது என்னன்னு பாக்கலாம். இங்க கீழ்பாசுரத்திலே சொன்ன ஆழ்வார் அவர் அவதரித்த நாள், ஊர் மற்றும் அவர் அருளி செய்த திருவாய்மொழி ஆகியவற்றின் பெருமையை தாமே நன்றாக அனுபவித்து பேசுகிறார். சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனும் அவன் விபூதிகளும் ஓங்கும்படி மங்களாசாசனம் செய்த நம்மாழ்வார் அவதரித்த இந்த திரு வைகாசி திருநாளுக்கு ஒப்பாக ஒரு நாள் உண்டோ. If we know about Emperuman even to some slight extent possible, it is only because of Nammalvar. So we have to with great gratitude we have to celebrate his Trinakshatram, he says. நம் சடகோபரான நம்மாழ்வாருக்கு ஒப்பாக ஒருவர் உண்டோ. சர்வேஸ்வரனும் நித்தியசூரிகளும் முக்தர்களும் இவ்வுலகத்தவர்களும் ஒருவரும் ஆழ்வாருக்கு, யாருமே ஆழ்வாருக்கு, நித்தியசூரிகள் கூட ஆழ்வாருக்கு ஒப்பாக மாட்டாராம், பிகாஸ் ஆஃப் திருவாய்மொழி. வேதத்தின் சாரத்தை விரிவாக உரைக்கும் திருவாய்மொழிக்கு ஒப்பான ஒரு பிரபந்தம் தான் உண்டோ. இப்படிப்பட்ட ஆழ்வாரை நமக்கு பெற்று தந்த திருக்குருகூருக்கு ஒப்பான ஒரு ஊர் உண்டோ. இதெல்லாம் சாதிச்சுட்டு நம்மாழ்வார் அருளாலே எம்பெருமானார் காலத்துக்கு 4000 ஆண்டு. இந்த சரித்திரம் நம்ம ஆல்ரெடி சேர்ச்சிருக்கோம். எம்பெருமானார் சரித்திரம் பார்க்கும்போது எம்பெருமானார் இன்னும் வரவே இல்லை இந்த பூ உலகத்துக்கு இல்லையா, பூமிக்கு. அதுக்கு 4000 வருஷங்கள் முன்னாடியே நம்மாழ்வார் அவரோட திருமேனி விக்கிரகத்தை கொடுத்துட்டார் பண்ணி, தாமிரபரி ஆத்துல இருந்து எடுத்து இல்லையா. நம்மாழ்வார் அருளாலே
எம்பெருமானார் காலத்துக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே அவரின் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் அவதரித்த ஊர். எம்பெருமானாரின் புனரவதாரமான மாமுனிகள் திருவவதார ஸ்தலம். வேற எவ்வளவு ஏற்றங்கள் திருக்குறுகூர் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஏற்றம் ஆழ்வார் திருநகரி, இப்படிப்பட்ட ஏற்றம் வேற எங்கும் நாம் காண முடியாது. இப்படி எம்பெருமான் ஆழ்வார் மற்றும் ஆச்சாரியர்களுக்கு பெருமை சேர்க்கும் தலமாக ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாரும் வந்துட்டாலே எம்பெருமான், அதனால முப்பரியூட்டு அந்த மாதிரி 3 மடங்கு ஏற்றம் பெற்றதாக முப்பரியூட்டுதலாக அந்த கொண்டாடும் இடம் எதுனா ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா. மாமுனிகள் is enjoying, is continuing to enjoy Nammalvar's greatness and his incarnation just because of the works of Nammalvar, especially Thiruvaimozhi. Thiruvaimozhi has all the meanings that Vedam gives, that two very special meanings that Vedam says in a way that we all we people adiyars can understand what he says. And the place where Alvar incarnated is very special because the same place gave birth to Emberumanar's Bhavishyadacharya Tirumeni. Then Mamunikal's Avatara Sthalam is also that. Emperuman is also there. So Emperuman, Alvar, Acharyargal, all the 3 of them, for them this Sthalam, Tirukurugur, is very important. So it's called Muppuriyuti Tirunal. 3 times it has got more significance. Triple greatness, Mamunigal says. Next one, இன்றை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே, இன்றைக்கு என் நேட்டம் எனில் உரைக்கேன், நன்றி புனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர் பிரான் வந்துதித்த நல்லாணியில் சோதினாள். பெரியாழ்வார் வந்துட்டார். ஏழை அறிவிலியான நெஞ்சே, மனமே, that this நெஞ்சு does not know anything, இல்ல அறிவு கிடையாது. இன்றைய தினம் பெருமை வைபவத்தை அறிந்திலையோ, நீ அறியவில்லையோ. இன்றைய தினத்துக்கு ஏற்றம் என் வைபவம் என்ன எனில் கேட்பாயானால் உரைக்கேன் சொல்லுகின்றேன். நன்றி நன்மை புனை கொண்டிருக்கிற பல்லாண்டு திருப்பல்லாண்டை பாடிய நம்முடைய பட்டர்பிரான் பெரியாழ்வார் வந்து அவதரித்ததான நன்மையான ஆனி மாதத்தில், சோதினால்னா சுவாதி நட்சத்திரம் ஆகும். மற்ற ஆழ்வார்களை விட மிகுந்த பெருமை பெற்றவரான பெரியாழ்வாரின் ஏற்றத்தை இப்பாசுர தொடக்கமாக 5 பெரிய ஆழ்வார் இல்லையா, அதனால 5 பாசுரங்கள் அவருக்கு டெடிகேஷன். இப்பாசுரத்திலே பெரியாழ்வார் அவதரித்த ஆணியில் சோதி நன்னாளின் பெருமையை தன்னடையே திருவுள்ளத்துக்கு அருளி செய்கிறார். மற்ற ஆழ்வார்களின் திருநட்சத்திரங்களிலே சபல புத்தி உடைய நெஞ்சமே, என்னன்னாக்கா ஒரு ஆழ்வார் வந்துட்டாரு, ஒரு ஆழ்வாருக்கும் சபல புத்தினா, ஹே டுடேஸ் நம்மாழ்வார் திருநட்சத்திரம், ஹே டுடேஸ் பொய்கை ஆழ்வார் திருநட்சத்திரம் போயிட்டோமா, இப்ப கூட்டின்னு வராரா மாமுனிகள், சபல புத்தியா போயிட்டே இருக்கியே, இங்க வா கொஞ்சம், இந்த ஆணி மாதம் சுவாதி நன்னாளில் பெருமை உனக்கு தெரியுமா, ஏன் பெரிய ஆழ்வார் அதெல்லாம் சாதிக்கிறார். நான் சொல்லுகின்றேன் கேள். மங்களாசாசனம் என்ற உயர்ந்த தாத்பரியத்தை தன்னுள் கொண்டுள்ள திருப்பல்லாண்டை அருள் செய்த பட்டர்பிரான் அவதரித்த தினம் ஆகையாலே இது சிறந்த நாள் அப்படின்னு. So starting from this pasuram, over the next 5 pasurams, Mamunigal is going to talk about the eminence, greatness of Periyalvar, and is bringing the mind and heart back to Swati, Ani Swati, to talk about the greatness of Periyalvar. Is Periyalvar one because he sang Tirupallandu, Mangala Shastram, to Emberuman itself, not to other Alvars or Acharyas, but to Emberuman himself. So 3 பாசுரம் பார்த்துள்ளோம். மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த ஆணி தன்னில் சோதி என்றால் ஆதரிக்கும் ஞானியர்க்கு ஒப்போர் இல்லை இவ்வுலகு தன்னில் என்று நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு. ரொம்ப அழகா இட்ஸ் டேஸ் சிக்னிபிகன்ஸ். மாநிலத்தில் பெரிய பூமியிலே முற்காலத்தில் நம்முடைய பெரியாழ்வார் வந்து அவதரித்தருளின ஆணி தன்னில் சோதி என்றால் பார்த்துட்டோம், சுவாதி நட்சத்திரம் ஆணியில ஆதரிக்கும் பிரீதி பண்ணும் ஞானியர்க்கு இவ்வுலகு தன்னில், இவ்வுலகத்தில் ஒப்பு சமானமாக ஒருவர் இல்லை, ஒருவரும் கூட இல்லை. நெஞ்சே மனமே எப்பொழுதும் எந்த காலத்திலும்
சிந்தித்து மனனம் பண்ணி இருப்பாயாக. சிந்தித்துன்னா வெறும சிந்திச்சுன்னு இல்ல, மனநம்னா லிட்டரலி பைஹார்ட் பண்ணிக்கோ. இதுக்கு வேற ஈக்குவலே கிடையாது இந்த டேக்கு. பெரியாழ்வார் அவதரித்த ஆணி சுவாதி என்றால் உருகக்கூடிய ஞானிகளுக்கு இவ்வுலகிலே வேறு எவரும் ஒப்பில்லை என்று தன் நெஞ்சுக்கு உரைக்கிறார். இப்ப நம்மளே திருவாய்மொழி ஆரம்பிக்கும் போது திருவாய்மொழி தான் ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பயும் அதான் சொல்றோம், அது வேற கதை. ஸ்ரீரங்க கத்தியம் போயிட்டோம்னா ஸ்ரீரங்க கத்தியம் மாதிரி வராதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இங்க சொல்ற மாமுனிகள் ஒருத்தர் எடுக்கும் போது அவாவா பெஸ்ட். ஆனா இந்த இடத்துல இப்போ பெரியாழ்வார் பேசுறதுனால வேற எதுவும் ஒப்பே இல்லை அப்படின்னு. முற்காலத்தில் இந்த பெருநிலமான பூமியிலே பெரியாழ்வார் வந்துவித்த ஆணி சுவாதி தினத்தை சொன்னால் நெஞ்சு உருகக்கூடிய ஞானிகளுக்கு இவ்வுலகில் ஒப்பானவர்கள் எவரும் இல்லை. அதுதான் சொல்றேன். So he says, there is no one that could match the wise people who will melt on hearing the words of Ani Swati. We need not even take the name Periyalvar. Just say Ani Swati, then we melt, because it is the Avatara Dinam of Periyalvar. Next பாசுரம் is மங்களா சாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் மட்டபிரான் பெத்தான். என்ன பெத்தான்? பெரியாழ்வார் என்னும் பெயர். பொங்கும் பரிவுதான் பெரியாழ்வாருக்கு. So how did the திருநாமம் name பெரியாழ்வார் come to பெரியாழ்வார் is being explained in this பாசுரம். மங்களாசாசனம் பண்ணுவதில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் மட்டுமுள்ள மற்றுள்ளவர்களான ஆழ்வார்களையுடைய ஆர்வத்து அளவுதான் அன்னி, பிரீதியின் அளவே அன்னி பொங்கும் அதிகரித்த பரிவாலே பிரேமத்தாலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவரான பட்டர்பிரான், அவரோட ஒரிஜினல் திருநாமம் பட்டர்பிரான், பெரியாழ்வார் என்னும் பெரியாழ்வார் என்று சொல்லப்படும் திருநாமத்தை பெற்றார். சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதில் இவருக்கு மற்ற ஆழ்வார்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தாலே இவருக்கு பெரியாழ்வார் என்ன திருநாமம் ஏற்பட்டதை என்பதை அருளி செய்கிறார். எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதில் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் மிகவும் ஆர்வம் கொண்டதாலும் எம்பெருமானிடத்தில் பொங்கும் பதிவு உடையவராகவும் இவருக்கு பெரியாழ்வார்னு சொல்றார். மங்களாசாசனம் என்பது மற்றவர்களை வாழ்த்துவது. அது ரொம்ப ஈஸியா யாருக்குமே வந்துடாது இல்லையா? நம்ம when we have to wish someone, it always comes with a restriction. But for Periyalvar, there is no restriction. He's so worried and so scared that Emperuman came with all the Parijanas. He came with all his Piratimars, Nityasurigal, 30 Kodi Devargal, everyone, to see how Periyalvar is being praised in the court. Yeah, so Periyalvar is so worried and scared that எம்பெருமானுக்கே திருஷ்டி ஆயிட போடுது, திருப்பி அவன் யதாஸ்தானம் போடுமே அப்படின்னு. இதுக்கு ரொம்ப அழகா எம்பாரோட சரித்திரம் ஞாபகம். எம்பாரும் முதலியாண்டானும் ஒரு நம்பெருமாள் ஒரு உற்சவம் முடிஞ்சுதான், இப்ப மாசி தெப்போற்சவம் ஆரம்பிச்சிருக்கு. இன்னிலேருந்து ஆரம்பிச்சு அது 10 நாள் முடிஞ்ச உடனே 10வது நாள் ராத்திரி நம்பெருமாள் யதாஸ்தானம் அடைஞ்ச உடனே எம்பாரும் முதலியாண்டானும் ஆனந்த கூத்தாடுவாளாம் கீழச்சித்திர வீதியில எல்லாம். என்னன்னாக்க அவளுக்கு அவ்வளோ ஒரு பெருமை அண்ட் கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. ஆடா எம்பெருமான் எந்த கண்ணெச்சலும் இல்லாம யதாஸ்தானத்துக்கு நன்னா போய் சேர்ந்தானே, 10 நாள் ரொம்ப நன்னா நடந்ததுன்னு அப்பேற்பட்ட பக்தி சொல்றார் எம்பார் கிட்ட. அது ஞாபகம் வந்தது அடியிருக்கு. மங்களாசாசனம் என்பது மற்றவர்களே வாழ்த்துவது இல்லையா? பெரியோர்கள் சிறியோர்களுக்கு மங்களாசாசனம் செய்வது வழக்கம். யூசுவலி the blessing comes from elders to those who are youngsters, right? சிறியோர்கள் பெரியோர்களை செய்யலாமா என்பது இங்கு ஏற்படும் ஒரு கேள்வி. ஏன்னா பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு சின்னவர் தானே, யாரா இருந்தாலும் எம்பெருமானுக்கு சின்னவர் தானே. பிள்ளை லோகாச்சாரியார் இந்த விஷயத்தை ஸ்ரீவச்சன பூஷணத்த சாஸ்திரத்தில் அழகாக விளக்கியுள்ளார். எம்பெருமானோ எல்லாரையும் விட மிக பெரியவன், ஆத்மாவோ மிகச் சிறியது. இந்த நிலையிலே ஆத்மாக்களான நாம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யலாமா என்று கேட்டுக்கொண்ட, மங்களாசாசனம் செய்வதே நம் இயற்கைக்கு சேர்ந்ததுன்னு சூத்திரம் வருது. மங்களாசாசனம் செய்வதே நம் இயற்கைக்கு சேர்ந்ததுன்னா இட் இஸ் அவர்
it is our nature, it is our swarupam to do Mangalasasanam. சின்னவர் பெரியவர் doesn't matter at all. ஞானத்தின் பார்வையில் எம்பெருமான் பெரியவனே ஆகிலும் பிரேமத்தின் பார்வையில் அந்த எம்பெருமானுக்கு இந்த சம்சாரத்தில் என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று பயப்படுவதே உண்மையான அன்பு. சோ ஞானத்தோட பார்வையிலேந்து the vision of knowledge, wisdom now is very small than நம்ம பெரியாழ்வார் பிரேமம், லவ் டுவர்ட்ஸ் பெருமாள் அப்படின்னு மாமுனிகள் வந்து பிள்ளை லோகாச்சாரியார் சொன்னதை எடுத்து சாதிக்கிறாருங்க. ரொம்ப அழகான பாசுரம். How mercifully Mamunigal says Periyalvar is Periyalvar because of his unique nature of praising Emperuman. And we will question whether youngsters can send their blessings to adults, elders. Then what the word Mangalasasanam itself is the true swarupam of any jivatma. We have to praise, whether it is small or whether they are elder or younger, doesn't matter. So when we compare Emperuman's knowledge or wisdom, we cannot compare it to anything else in this world. But likewise, Alvar's prema, preeti towards Emperuman is unparalleled, cannot have any comparison to it, is what the Acharyas are saying. ரொம்ப அதிசயமான பாசுரம். அடுத்தது, கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறுகலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களம் ஆதலால். திருப்பல்லாண்டு, whenever we start Divya Prabandham, திருப்பல்லாண்டு is the first at all places, right after Taniyans. So ஏன் அது? ஆழ்வார்கள் அருளி செய்த கோதிலவாம், குற்றம் இல்ல. கோது நம்ம படிச்சிருக்கோம், தீதவம், கோதின்னி அங்க படிச்சிருக்கோம், திருவாய்மொழி சேர்ச்சிருக்கோம். கோதவம், அதுல குற்றம் இல்லாதவனாகிய குற்றம் இல்லாதனவாகிய கலைக்கு எல்லாம், பிரபந்தங்களுக்கு எல்லாம் ஆதி முதன்மையாக திருப்பல்லாண்டு ஆனதுவும் ஆயிருப்பதும் வேதங்களுக்கு ஓம் என்னும் அது போல், ஓம் என்ற உச்சரிக்கும் பிரணவம் போலே உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய், மத்துள்ள பிரபந்தங்களுக்கு எல்லாம் சுருக்கமாகிய சங்கிரகமாகிய, சுருக்கம்னா சங்கிரகம்னா சாரம், சங்கிரகம்னாலே இட் இஸ் எசன்ஸ் ஆஃப் சம்திங் இல்லையா? என்ன சொல்றார்? திருப்பல்லாண்டு இஸ் எசன்ஸ் ஆஃப் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த 4000 பாசுரம்ஸ் சொல்லிட்டார். தான், அது என்ன தான்னா அந்த திருப்பல்லாண்டு, அத்திருப்பல்லாண்டு மங்களம் ஆதலால், மங்களகரமான மங்களாசாசனம் மங்களாசாசனமாய் இருத்தலாயேயாம் அது இருக்காண்டி அதை சாதிக்கிற. ஆழ்வார்களின் அருளி செயல்களில் திருப்பல்லாண்டுக்கு இருக்கும் ஏற்றத்தை ஒரு உதாரணத்தை கொண்டு அருளி செய்கிறார். எம்பெருமானை தவிர மற்ற உபாயங்களில் ஈடுபடுதல், எம்பெருமானை விரைவாக அடைவதில் முழு ஆசை இல்லாமல் இருத்தல் ஆகிய குற்றங்கள் இல்லாத ஆழ்வாராம். என்ன குற்றங்கள் ஆழ்வாருக்கு வந்துட முடியும் அப்படின்னாக்க, எம்பெருமானை தவிர மற்ற உபாயங்கள் எல்லாம் எந்த ஈடுபாடும் கிடையாது. They are not interested in any மார்க்கம், in any path except for எம்பெருமான். Then எம்பெருமான போய் சீக்கிரமா போய் அடையறதுக்கு அவளுக்கு சீக்கிரமா போய் அடையணும்ன்றதுலாம் அவளுக்கு ஆசை கிடையாதாம். ஆகிய அந்த ஆசை இல்லாம இருக்கிறது ஆகிய குற்றங்கள் இல்லாத அந்த ஆசை எல்லாம் கிடையாது அவளுக்கு. பகவத் விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களை பேசும் குற்றம் இல்லாத பிரபந்தங்களை அருளி செய்தனர். doesn't talk about anything else இல்லையா? இப்படிப்பட்ட பிரபந்தங்களில் திருப்பல்லாண்டு எம்பெருமானின் நன்மையே பார்க்கும் மங்களாசாசனத்திலேயே நோக்காக இருப்பதால் வேதத்தின் தாற்பயமாக பிரணவம் ஓம் இருப்பது போல ஆழ்வார்களின் அருளி செயல்கள் இது பிரதானமாக இருக்கிறது அப்படின்னு. Why it is so important in the collection of all the Divya Prabandhams? Because it talks only about Emperuman's Mangalasasanam அப்படின்னு சாதிக்கிறார். இன்னியோட கடைசி பாசுரம். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பொருவர், தன் தமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார். எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு இல்லையா? எல்லாம் ஏற்றம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவாளுக்கு ஒப்பா யாராவது இருக்காரான்னு கேட்டு ஒரு பாசுரம். அந்த பாசுரம் இங்க வந்துருக்கு. பெரியாழ்வாருக்கும் திருப்பல்லாண்டுக்கும். திருப்பல்லாண்டுக்கு
அதுக்கு சமமான ஒரு இது இருக்க முடியுமா, கலை இருக்க முடியுமா பிரபந்தம்னா உண்டோ? பெரியாழ்வாருக்கு கிடையாது, ஒப்பாக இல்ல. ஆழ்வார்களுக்கு செய்தருளும்னு அருளி செய்த ஆழ்வார்கள் தம்மில் என்ன ஆழ்வார்களி ஆழ்வார்கள் இடத்திலும் அவர் அவ்வாழ்வார்கள் அருளி செய்த கலையில் பிரபந்தங்களிலும் சிறு பிள்ளை பைதல்னா சிறு பிள்ளைத்தனமுடைய நெஞ்சே மனமே நீ உணர்ந்து பார்னா பார்ப்பாயாக. இன்னமும் பெரியாழ்வார் மற்றும் அவருடைய பிரபந்தமான திருப்பல்லாண்டுக்கு இருக்கக்கூடிய தனிப்பெருமை. அவருக்கு ஒரு பாசுரமும் சொல்றதுக்கு போறவே இல்லை. அதனால 5 பாசுரம் எடுத்துட்டார் பெரியாழ்வாரும் அவரோட பிரபந்தங்களும் சொல்றதுக்கு. சிறுபிள்ளைத்தனமான நெஞ்சே ஈரத்தமிழிலே ஆழ்வார்களோட இதுக்கு ஈரத்தமிழ்னு சொல்றான். எம்பெருமானின் நிரேத்துகமான கிருப்பையினால் பாசுரங்கள் அருளி செய்த ஆழ்வார்களையும் அவர்களின் அருளி செயல்களையும் நன்றாக ஆராய்ந்து பார். திருப்பல்லாண்டுக்கு ஒப்பான ஒரு பிரபந்தம் உள்ளதா? இல்லை. எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதையே நோக்காக கொண்டுள்ளது திருப்பல்லாண்டு. மற்றைய ஆழ்வார்களின் பிரபந்தங்களோ எம்பெருமானை உருகி அனுபவிப்பதில் நோக்காக உள்ளன. That's the fact. All other Divya Prabandhams, we are able to relish and enjoy எம்பெருமான்'s divine nature. But no other Prabandham sings a Mangala Sasanam like Tirupallandu to எம்பெருமான். பெரியாழ்வாருக்கு ஒப்பான ஒரு ஆழ்வார் உள்ளரோ? No one is equivalent to பெரியாழ்வார். எம்பெருமானின் அழகு முதலியவைகளுக்கு மங்களாசாசனம் செய்து தரித்து கொள்ளுபவர் இவ்வாழ்வார். மற்றைய ஆழ்வார்களோ எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களில் மூழ்கி இருப்பவர். இவர் மங்களாசாசனம் பண்றவர், அந்த அழகெல்லாம் சொல்லிட்டு மங்களாசாசனம் பண்றார். மத்திய ஆழ்வார்கள் மங்களாசாசனத்தை பறிக்கும்லாம் வாழால போக முடியல, அவ தரிச்சுட்டு இருக்கிறதே அவனோட திருக்கல்யாண குணங்கள் தான் அப்படின்னு சாதிக்கிறார். நாளைக்கு இப்போ பெரியாழ்வார் வந்துட்டார். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் நாளைக்கு பாக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம்.